நாம் எல்லாரும் சினிமாவில் நடிக்கிற நடிகர்களை ஹீரோவாக பின்னாடி பார்ப்போம். ஆனால் புகழ்பாடப்படாத எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க. அதில் இவர் ஒருத்தர். இவர் பேர் குலாம் தஸ்தகீர். போபால் ரயில்வே ஸ்டேஷனுடைய துணை நிலைய அதிகாரியாக இருந்திருக்கார். இவர் அன்னைக்கு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 1984 பணியின் நிமித்தமாக அங்கே இருந்திருக்கார். காற்றுல ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்த்துருக்கார். கண் எரிஞ்சு தொண்டை கரகரன்னு இருக்கதை பார்த்துருக்கார். அதுக்குள்ளே ஸ்டேஷனில் நிறைய பேர் ரத்தம் கக்கி இறந்து போயிருக்காங்க. இவருக்கு ஏதோ நிலைமை புரியுது. இப்போ கோரக்பூர் போகிறதுக்கு ட்ரெயின் நிற்கிது. இவர் அந்த ட்ரெயினுக்கு கிளம்புங்கிறார். இல்லை, தலைமை அதிகாரிகிட்டேருந்து அதிகாரம் வரலன்னா இதை நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ட்ரெயினை கிளப்பி விடுறார். வேகமாக போய் பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டேஷனுக்கெலாம் எந்த ட்ரெயினும் போபாலில் நிற்க வேண்டாம், அப்படியே ஷட்டரை போட்டுட்டு எல்லா ட்ரெயினையும் அனுப்பிடுங்கன்னு எச்சரிக்கை விடுக்கிறார். அதனால் பல லட்சக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. என்ன விஷயம்னா, போபாலில் யூனியன் கார்பைடுன்னு ஒரு பெரிய ரசாயன தொழிற்சாலை, அதில் கசிவு ஏற்பட்டு போபால் நகரம் முழுவதும் வாயு சூழ்ந்து விட்டது. டிசம்பர் மாதம்ங்கிறதுனால குளிர்காலம், காற்றினுடைய அடர்த்தி மிக அதிகமாக அந்த வாயு பூமிக்கு கீழே இருந்ததுனால ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. ஆனால் இவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் ஓடி வந்துட்டாங்க. மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி அந்த ரயில்வே நிலையத்தை மருத்துவமனையாக மாற்றி பல்லாயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றினார். ஆனால் போபால் நகரத்தில் நிறைய சாவு. அவருடைய மகன்கள் 2 பேர் இந்த விஷவாயு கசிவில் இறந்து போயிட்டாங்க. இவரும் 20 ஆண்டு காலம் அந்த வாயுவின் பாதிப்பால் மிகவும் அல்லலுற்று சமீபத்தில் இறந்தார். இவருடைய பெயரில் த ரயில்வே மேன் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்காங்க. எத்தனையோ வீரர்களை எத்தனையோ ஹீரோஸை சினிமா ஹீரோஸ்க்கு பின்னாடி அலைகிறோம். அவங்க 100 கோடி 120 கோடின்னு வாங்குறாங்க. இவர் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வை காப்பாற்றியவர். ஒரு பெரிய சோகத்தை கண்முன்னால் தன்னால் முடிந்தவரை தடுத்தவர். குலாம் தஸ்தகீர் அவர்களை வணங்குகிறேன்.